ஒரு தடவை தாய் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். பக்கத்தில் வந்து அமர்ந்து தாயுடைய இரு கால்களை பிடித்து முத்தமிடுகின்றார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியமாக தாய் எழுந்து, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய அன்பு மகனே, உலகம் போற்றும் மேதையாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்த நீங்கள் ஏன் மகனே என்னுடைய காலை முத்தமிடுகின்றீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்கின்ற பொழுது, அந்த மகனான இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பதிலை பாருங்கள். என்னுடைய அருமை தாயே, அத்தனை விடயங்களும் என்னுடைய சொர்க்கத்துக்காக அல்லவா? என்னுடைய சொர்க்கம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் தான் என்னுடைய சொர்க்கம். உங்களுடைய காலை நான் முத்தமிடவில்லை என்றிருந்தா அந்த சொர்க்கத்தை எப்படி அடைவது என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்வதாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நாம் பெற்றவர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக சிறுவராயத்தில் இருந்து ஒழுக்கங்களை, நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுத்து எம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சகோதரர்களே, எம்மிடம் எல்லாம் இருக்கும், சொத்து செல்வங்கள், ஆட்சி அதிகாரங்கள், ஆடம்பரங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கவலையோடு இருக்கின்ற பொழுது எம்முடைய பிள்ளைகள் ஆறுதல் சொல்வதற்காக எம்முடைய பிள்ளைகள் எங்களோடு இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய விடயத்திலே பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கவில்லை, ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை, நல்ல பண்புகளை கொடுக்கவில்லை. நீ ஒரு அறிவுள்ள பிள்ளையாக வளர்ந்து நீ என்னென்ன துறைகளில் நீ பெருபேறுகளை பெற்று நீ நல்ல தொழில் அதிபராக, உலகத்திலே நீ புகழ்பெற்றவராக வர வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு உலக கல்விகளை எல்லாம் போட்டுகின்ற நிறைய பெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை சிறுவராயத்தில் இருந்து வளர்த்து ஆளாக்கி இன்று அந்த பிள்ளைகள் பக்கத்தில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று உலகத்துடைய ஆசைகளினால் பல வருடங்களாக தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்து அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து ஊழியம் செய்து உபகாரம் செய்து உள்ளங்களை வென்றெடுக்க தெரியாத நிறைய அறிவாளிகள் சகோதரர்களே, நிறைய செல்வந்தர்கள் உலகத்திலே இன்று எந்த அளவு எம்மிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் ஆகிரத்துக்குரிய சொர்க்கத்துக்குரிய செல்வங்களாக எம்முடைய பெற்றவர்கள் எம்முடைய பக்கத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை விட ஒரு மோசமான வாழ்க்கை எமக்கு வேறு எதுவாகவும் இருக்கு.